சனி பகவானின் தாக்கத்தால் மிகவும் அவதிப்படுகிறீர்களா? நந்தி பகவான் இருக்கும் பொழுது எதற்கு பயம்? எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஆமாங்க, வருகிற திங்கட்கிழமை கார்த்திகை மாதத்தின் கடைசி சோமவாரம். சிவபெருமானின் அன்புக்குரிய நந்தீஸ்வரரும் நீதி தேவருமான சனீஸ்வரரும் மோதிய நாள். ஒரு நாள் கைலாயத்தில் நந்தீஸ்வரர் ஆழ்ந்த தவத்தில் இருந்தார். அதே சமயம் சனி பகவான் சிவனை தரிசிக்க வருகிறார். நந்தி பகவான், தயவு செய்து காத்திருக்கவும், நான் எனது தவத்தை முடிக்கட்டும் என்று பணிவோடு கூறினார். ஆனால் சனி என் தரிசனம் தாமதிக்க கூடாது என்று உறுதியாயிருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேல் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நந்தி தனது தவத்தையும் கடமையையும் காப்பாற்ற கடினமாக நின்றார். இந்த தகராறு போட்டியாக மாற சிவபெருமான் நேரில் வந்து இருவருக்கும் ஒரு தெய்வீக போட்டி நடைபெற்றது. அதாவது, உலக மக்களை பாதுகாக்கும் பணியில் உங்களில் யார் அதிக சக்தி கொண்டவர் என்று நிரூபிக்க வேண்டும். அதையே போட்டியாக வைத்தார் சிவன். சனி தனது உக்ர பார்வை, கிரக சக்தி, கர்மா பேலன்சிங் சக்தி எல்லாவற்றையும் வெளிக்காட்டினார். அதனால் உலகுக்கு தீமை ஏற்பட்டது. ஆனால் நந்தி பகவானின் தவசக்தி பக்தர்களின் நம்பிக்கையிலும் சிவபெருமானின் அருளிலும் மூலமாகும். தெய்வீக சோதனையின் இறுதியில் நந்தி பகவான் தான் ஜெயித்தார். சனி பகவான் தலையை குனிந்து நந்திக்கு வணங்கினார். அந்த பணிவு நிமிடமே உலகத்திற்கான ஒரு வரமாக மாறியது. சிவபெருமான் அறிவித்தார், நந்தீஸ்வரனை சோமவாரத்தில் பணிவோடு வணங்குபவர்களுக்கு சனி தோஷம், தடை, துன்பம் எதுவும் எட்டாது. எல்லா திங்கட்கிழமைகளிலும், குறிப்பாக கார்த்திகை மாத சோமவார நாளில் நந்திக்கு ஒரு பிரதட்சிணை, சனி பகவானுக்கு எல் தீபம், சிவபெருமானுக்கு ஓம் நந்தீஸ்வராய நமக ஜபம் செய்யும் மக்களுக்கு வாழ்க்கை தடைகள் அகலும். என் அன்பு சொந்தங்களே, சனி தோஷம் குறையணுமா? நந்தியின் பார்வை போதும். அவர் நினைத்தால் வாழ்க்கை நிமிர்ந்திடும்.